வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸியான அட் த சேம் டைம் எக்ஸலண்ட்டான டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு, குஜராத்தி கடி. அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்க, நான் வந்து கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதோட கடலை மாவு ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறதுக்கு கலந்துக்கிறதுக்கு கடிக்கு முக்கியமாக தயிர் வேணும், தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்க, இந்த கடலை மாவில் நான் வந்து நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் இந்த கடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கேர்டு ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசரம் நான் 3 கரண்டி குட்டியில் விட்டுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து 100 கிராம் கடலை மாவு போட்டிருக்கோமா, ஒரு 1க்கு 5 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியே எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தாலும் நல்லது தான். பிகாஸ் அப்போ தான் வந்து அடுப்பில் வச்சு பண்ணுறப்ப கெட்டியாகும், அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கலாம். இது நல்லா நம்ம லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கலந்து வச்சுருக்கிற இந்த மிக்சரில் 2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா கடைசியாக வந்து கடிக்கு தாளித்து கொட்டுறது வந்து கடைசியாக பண்ணலாம், அது நெய்யில் தாளித்து கொட்டலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சரை நம்ம இதில் விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து சீக்கிரமாக கெட்டியாகிடும் கடலை மாவு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பிஞ்சு மஞ்சள் பொடி, நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நறுக்கி, இருந்தாலும் கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம். அதுவும் காஷ்மீரி தான் போட்டிருக்கேன். கைவிடாமல் கலரிக்கலாம், சீக்கிரமாக கெட்டியாகிடுது. கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும், ஏன்னா கெட்டியாகிடும். அதுக்கோசரம் பாருங்கோ, இது நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்துடுது. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெளிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடலைமாவோட பச்சை ஸ்மெல்லு போகணும். அதுக்கு தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். இதை கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு வந்து இப்போது தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ வந்து கடிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு வந்து நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நெய் விட்டுனாக்கா, அதனால தான் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சிடுத்து, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும்.
அப்புறம் வந்து வரமிளகாய் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதையும் எடுத்து அவ்வளோதான். இதோட பெருங்காயமும் போட்டுக்கோங்க. கடலை மாவு இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நல்லாவே பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் தனியாக பெருங்காயம் போட்டிருக்கேன், ஏன்னா பொரிங்கிறதுனால. சில பேர் எண்ணெயிலையும் பொரிச்சும் எடுப்பா. நம்மளோட குஜராத்தி கடி ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நம்மளோட குஜராத்தி கடி ரெடி. என்ஜாய் வித் பூரி ஆர் சப்பாத்தி, ரோட்டி, தோசை. பாய்.